சார் கேலண்டர் கொடுங்க. வாவ், ஃபேன்டாஸ்டிக். Yes. Excellent. My God. Wow. அம்மா, அம்மா, பிந்து இதை கொஞ்சம் பார்த்து. சரிங்கம்மா. அம்மா, என்னப்பா? வாங்களேன், சீக்கிரம் வாங்க. என்ன சந்திரா? நான் புது கேலண்டர் பத்தி சொல்லியிருந்தேன்ல. அந்த டிசைன் வந்தாச்சா? ஆமாமா, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வாவ், ரொம்ப நல்லா இருக்குப்பா. மா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கம்பெனில இருந்து ஒரு புது கான்செப்டை பேஸ் பண்ணி இந்த கேலண்டர் ரெடி பண்ணியிருக்கோம். இது நிச்சயம் சக்சஸ் ஆகுமா? டாம் ஷோ. நம்ம தமிழ் கலாச்சாரத்தை இந்த ஜெனரேஷன் மக்களுக்கும் சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமைப்பா. இந்த கேலண்டர் ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி அழகான ஒரு தீமை வச்சு ஒரு கேலண்டரை நம்ம கம்பெனி போட்டிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு அனு சுப்ரமணியம்மா. அண்ணே வாங்கண்ணே, இத பாருங்க. என்ன என்ன அனுபவ பத்தி பேச்சு? அண்ணே, இந்த கேலண்டர் முதல்ல பாருங்களேன். வாட் a brilliant ஐடியா தெரியுமா? தீம், குவாலிட்டி, டிசைன் இதுல எதுலயுமே காம்ப்ரமைஸ் ஆகல. This is going to add a great value to a company. I'm damn sure. எனக்கு இந்த கேலண்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு சூர்யா. அந்த அனு நம்ம ஆபீஸ்ல நிறைய விஷயங்களை புதுசு புதுசா கொண்டு வரா போல இருக்கு. இந்த சின்ன வயசுல எவ்வளவு அனுபவம் அவளுக்கு. ஆச்சரியமா இருக்கு சூர்யா. ஆனா நீ இன்னும் அவளை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கவே இல்லை. கூடிய சீக்கிரம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறோமா. கேலண்டர் விஷயம் மட்டும் இல்ல, அந்த 8 ரூபாய் ரீசார்ஜ் கூட அனுவோட யோசனை தான். அதோட தேவநந்தினி சிலைகளுக்கு புது கலர் வந்தது கூட அனுவால தான். தேவநந்தினி ரெண்டு குடம் தண்ணி வேணும், அர்ஜென்ட். என்னடி இது பார்க்கவே பயமா இருக்கு. ஹலோ, 2 குடம் தண்ணி வேணும். தண்ணி தண்ணின்னு கூப்பிட்டு பாரு, வந்தா கூட்டிட்டு போ. ஆமா, நீ யாருப்பா? யார் வீட்டுக்கு வந்திருக்க? புஷ்பா மேடம் வீட்டுக்கு 2 குடம் தண்ணி வேணும். புஷ்பா மேடமா? புஷ்பாவுக்கு வாழ்வுதான். அன்னைக்கு சுப்பண்ணாவை அனுப்புனா, இன்னைக்கு இதை தம்பி அனுப்பியிருக்கா. அது எப்படி அவளுக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியல. அதிர்ஷ்டக்காரி தான். ஹலோ, இப்ப தண்ணி தர முடியுமா முடியாதா? இத பாரு. சரி சரி, நீ யாரு என்னன்னு தெரியல, பாவம். உன் தலை எழுத்து எங்க காலனில வந்து தண்ணி அடிக்கணும்னு இருக்கு, அடிச்சிட்டு போ. தம்பி மெல்ல மாடி போகும்போது குடத்தோட சேர்த்து குழாயும் தூக்கிட்டு போயிருவ போல இருக்கு.
இன்னைக்கு பைப்பு உடஞ்சிரும் தம்பி போல. அந்த கொஞ்சம் சமையல் மெதுவாடி. நீதானா? இன்னும் என்னென்னலாம் செய்ய போறாளோ புஷ்பா. ஆமா ஏய் ஏய் பார்த்து மெல்ல போன்னு ஃபோன்ல சொல்ல வந்தனே. நீ எப்படி வேணா போன. யார் இவன்? தண்ணி லாரி மாதிரி இருக்கான். கடவுளே, இன்னைக்கு நான் எழுத போன எக்ஸாம் அதோட அந்த மளிகைப்பூ எக்ஸாம் ரெண்டிலுமே நல்ல ரிசல்ட் வரணும். ஒன்னதான் நம்பியிருக்கு, நீ தான் என்னை காப்பாற்றணும். அப்பா அம்மா நான் கிளம்புறேன். சாமி நல்லா கும்பிட்டியா? நான் நல்லா கும்பிட்டேம்மா. அனுமா இன்னொரு விஷயம், எக்ஸாம் எழுதும்போது டென்ஷன் ஆகாது. சப்போஸ் தெரியாத கேள்வி இருந்தா அதை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச கேள்விக்கெல்லாம் பதில் எழுதுரு. அப்பா ஐயோ சுப்பு, இப்படி சொன்னதே திரும்ப திரும்ப சொன்னா எனக்கே போர் அடிக்குது. நல்ல விஷயம் தானே சொல்றேன். எங்க அம்மா அப்பா எல்லாம் எக்ஸாம் போகும்போது இப்படிதான் சொல்லுவாங்க. உனக்கு தெரியுமா, நான் ஒரு தடவை 4ஆம் கிளாஸ் எக்ஸாம் எழுத போகும்போது. ஐயோ சுப்பு, நீ கிளம்புமா. இப்பதான் உங்க அப்பா 4ஆம் கிளாஸே வந்திருக்காரு. அவர் காலேஜ் போறதுக்குள்ள நீ கிளம்பி ஆயிடுவ. சரி நான் வரேம்மா. All the best, அனுமா. தேங்க்ஸ் பா. வா 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 வா, இதுல ஊத்திருப்பா. பாத்தியா சுப்பு, எவ்வளவு சூட்டிக்கா தண்ணி பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு. நீயும் தண்ணி பிடிக்க போனியே. நீ தண்ணி பிடிச்ச அழக காலனி என்கிட்ட சொல்லி சொல்லி சிரிச்சுது தெரியுமா? என்னப்பா திருப்பி என்கிட்ட குடுக்கற? போய் இன்னும் 2 குடம் தண்ணி பிடிச்சிட்டு வா. அங்க என்ன பாக்குற? அவனுக்கு நான் வேற வேலை வச்சிருக்கேன். நீயே போய் தண்ணி பிடிச்சிட்டு வா. அப்புறம் இதெல்லாம் நான் எனக்காக சொல்றேன்னு மட்டும் நினைக்காத. நீ காசு கொடுத்து தினமும் ஜிம்முக்கு போய் இப்படி 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 எல்லாம் பண்றல, அதெல்லாம் இனிமே வேண்டாம். தினமும் நீ 2 குடம் தண்ணி பிடிச்சிட்டு வந்தாலே போதும். காசுக்கு காசும் மிச்சம், உடம்பு கும்முன்னு ஆயிரும். என்ன சொல்ற? காசு கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்லக்கா, நான் ஜிம்முக்கே போறேன். அட, காசு இல்லாம எக்ரைஸ் பண்ண வழி சொல்ற. ரொம்ப தான் அழுத்திக்கிறே நீ. போ போ, போய் தண்ணி பிடிச்சிட்டு வா போ. தம்பி, சோத்துல சாஞ்சிட்டு இருக்க தம்பி ஒன்னதாப்பா, வா. இந்த ஒட்டடையெல்லாம் அடிச்சிரு. நான் ஸ்டூல் மேல ஏறி நின்னா கூட எனக்கு எட்டாது. அதுவும் இல்லாம அக்காக்கு பயங்கர இடுப்பு வலிப்பா. இதெல்லாம் பண்ண முடியாது. நீ இப்படியே கைய தூக்குனாலே ஒட்டடையெல்லாம் அடிச்சிடலாம். என்னங்கற? சீக்கிரம் அடிச்சிரு. சீக்கிரம் பண்ணிரு தம்பி. இதுக்கப்புறம் வேற நிறைய வேலை இருக்கு. எவ்வளவு நேரம் தான் நீயும் சும்மா சோத்து பாத்துக்கிட்டே நிப்ப? அடி அடி. என்ன பாக்குற? குச்சி அங்க இருக்கு. அனு, இன்னைக்கு செம கலாட்டா. என் பக்கத்துல இருந்தவன் விட்டு அடிச்சுட்டே இருந்தான். இன்விஜிலேட்டர் பாத்துட்டாங்க. ஐயோ, அப்புறம் என்ன, ஸ்குவாட் வந்து புடிச்சிட்டு போயிட்டாங்க. எனக்கு ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு தெரியுமா? அவனை புடிச்சா நீ ஏன்டி டென்ஷன் ஆகுற? நீ அவனுக்கு பிட்டு சப்ளை பண்ணியா? அது இல்லடி, அவன் பாக்க ரொம்ப அழகா இருந்தானா, அதனாலதான், வேற ஒண்ணும் இல்ல. இவனுங்க வேற இன்விஜிலேட்டர் மாதிரி பின்னாடியே வரானுங்க. ஏன்டா வரீங்கன்னு இவனுங்களுக்கு கேட்டா சூர்யா சார் சொன்னாருன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஓவர்டி. ஒரு பிரைவசியே இல்ல. எப்படிதான் நீங்க இதெல்லாம் சகிச்சுக்கிறீங்களோ? சூர்யா சாரே சொன்ன பின்னாடி வராதீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்?
அதுக்கு எங்க போனாலும் பின்னாடி வராதீங்கன்னு அவங்க கிட்ட சொல்லணும். எனக்கு அப்படியே எரிச்சல் ஆகுது. சரி ரம்யா. அண்ணா, இப்படி காலேஜ்குள்ளலாம் வந்தா எப்படின்னா நீங்க கொஞ்சம் வெளியில இருக்கலாம்ல. சாரி மேடம், சூர்யா சார் உங்களுக்கு பின்னாடி நிழல் போலவே இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. நல்லா சொன்னாரு போ சூர்யா சார். வா. ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. எப்பவும் ஒரு ஆள் பின்னாடியே வந்தா எப்படி ஃப்ரீயா இருக்கிறது? யார்கிட்டயும் மனசு விட்டு கூட பேச முடியல. மொட்டை மாடிக்கு போய் போன்ல பேசலான்னா அங்கேயும் வந்துடுறாங்க. இதை எப்படி நான் சூர்யா சார் கிட்ட சொல்றதுன்னே தெரியல. நீதான் இன்னும் எப்படியாச்சும் சொல்லணும். அதை விட ரம்யா, நீ என் கூட இல்லைன்னு வச்சுக்கோய, நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. கூட இருந்து மட்டும் என்ன வாழுது? ஒன்னும் பேச முடியல. அதுதான் எப்போ நிழல் மாதிரி கூடவே இருக்காங்களே, கொடுமடி அனு. அட சூர்யா சாரு, இப்பதான் சார் நினைச்ச உடனே போனு. நீ எப்பவுமே அவரை தானே நினைச்சிட்டு இருக்க. பேசு பேசு. சார். ஹலோ அனு, எக்ஸாம் எப்படி எழுதிருக்க? இன்னைக்கு கொஞ்சம் டஃப் தான் சார், ஆனா நான் நல்லா எழுதிருக்கேன். குட் அனு. இப்போ கார்ல போயிட்டு இருக்கியா? எஸ் சார். பட் சார். சொல்லு அனு. எனக்கு இந்த செக்யூரிட்டிலாம் தேவையா? ஏன் அனு, ஏதாவது தொந்தரவு பண்ணாங்களா அவங்க? ஐயோ, அப்படிலாம் இல்ல சார். ஆனா அவங்க பின்னாடியே வர்றது ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கு. யார்கிட்டயும் ஃப்ரீயா பேச முடியல. ஒரு மாதிரியா இருக்கு சார். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். அதான். இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோ ப்ளீஸ். சரிங்க சார். நீ எக்ஸாம்லாம் நல்லபடியா எழுதி முடிச்சா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரேன். சர்ப்ரைஸா? எனக்கா? என்ன சார் அது? அதான் சர்ப்ரைஸ் ஆச்சே, அதை எப்படி சொல்ல முடியும் சார்? ஓகே அனு, see you then. All the best. சார், அந்த சர்ப்ரைஸ். Bye அனு. பாய் சார். அது என்னடி சர்ப்ரைஸ்? சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டா அது எப்படி சர்ப்ரைஸ் ஆகும்? சும்மா சொல்றீ. அட, எனக்கே தெரியாது ரம்யா. நான் கேட்டதுக்கே சூர்யா சார் இப்படிதான் சொன்னாரு. கார் என்ன, பாடி கார்ட்ஸ் என்ன, தினமும் போன்ல விஷ் பண்றது என்ன, இதெல்லாம் சர்ப்ரைஸ் வேறையா? கலக்குடி கலக்கு. போடி, கிண்டல் பண்ணாத. கோடியில ஒருத்தருக்கு கிடைக்கிற அதிர்ஷ்டம் இது. நீ நிஜமாவே ரொம்ப லக்கி அனு. தம்பி, என்னப்பா எங்க போனாலும் கூடவே வந்துட்டு இருக்கற? என்ன பிரச்சனை? சாரி சார், நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எங்க கடமை சார். இங்கேயுமா? டியூட்டி சார். ஐயோ, 40 வருஷமா நான் பாத்ரூமுக்கு தனியா தான் போயிட்டு இருக்கிறேன். திடீர்னு கூட ஒருத்தரோட போனா எனக்கு வெக்கமா இருக்காது? டியூட்டி சார். ஐயோ, என்ன டியூட்டி? எங்க கிளம்பிட்ட? பக்கெட் எடுத்துக்கிட்டு. என்ன பக்கெட் எடுத்துக்கிட்டு எங்க போவாங்க? என்ன கிண்டலா? என்னப்பா பண்ற? என்ன இது? தம்பி தம்பி தம்பி, வாங்க இப்படி வாங்க தம்பி. முதல்ல பொறுமை பொறுமை. நம்ம ஃப்ரெண்டுப்பா, அவரு இங்கதான் இருக்கிறாரு. வயசானவர், இதெல்லாம் தாங்க மாட்டாரு அவரு. சுபனா, யாரு இவன்? ஏன் இப்படி என்ன பிடிச்சு தள்ளுறான்? இதெல்லாம் சொல்றது இல்லையா? நான் பாத்ரூம் போற பஞ்சாயத்தே இன்னும் முடியல, இதுல உங்க பஞ்சாயத்து வேறையா? சிவானே, யாரு என்னன்னு இவங்கிட்டே கேட்டுக்கிட்டு இருங்க. நான் சட்டுன்னு ஒரு 2 நிமிஷத்துல பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். 5 நிமிஷமா அல்லாடிக்கிட்டு இருக்கேன் இவன் கூட. தம்பி, அவரை போக விடு. உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு. நோ சார், வெயிட் சார். டியூட்டி சார். ஐயோ, உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே கிடையாதாப்பா? அவர் பாத்ரூம் போனா உனக்கு ஏன்பா இவ்வளவு கோவம் வருது? கோவம் இல்ல சார், டியூட்டி சார். டியூட்டி, செக்யூரிட்டி. பாத்ரூமுக்கு செக்யூரிட்டியா? என்ன அது? ரொம்ப புதுசா இருக்கு. கடமை சார். தம்பி, உன் கடமை உணர்ச்சியை கொஞ்சம் கட்டுப்பாட்டுல வச்சுக்கோ. ரொம்ப அவசரம், முடியல. நான் போயிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் சார்.
டாய்லெட்டுக்குள்ள அப்படி என்னென்ன தேடுறான்? அதை ஏன் கேக்குறீங்க சிவா அண்ணன்? அணு ஆபீஸ்ல இருந்து வந்திருக்காங்க, செக்யூரிட்டியா. கேட்டா எங்க பாதுகாப்புக்காக வந்திருக்காங்களாம். வீட்டுல பாத்ரூம் அடைச்சிக்கிச்சு, இங்க போலான்னு வந்தா இந்த பாடுபடுத்துறானுங்க. கொடுத்து வச்சா ஆளுநே நீ. கிண்டல் பண்றியா? கொடுத்து வச்சவன் நான் கொடுத்து வச்சவன். என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். எவ்ரிதிங் சேஃப் சார், நீங்க தைரியமா போலாம் சார். பாத்ரூமுக்கு தைரியமா போங்கன்னு சொல்ற ஒரே ஆள் நீதான். தம்பி, சும்மா ஒரு பேச்சு கேட்குறேன். நான் தான் சுப்பிரமணியோட எதிரின்னு வை. அவரை அடிச்சு போட்டு போக வந்திருக்கேன்னு வச்சுக்கேன். என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? இல்லப்பா, ஒரு பேச்சுக்கு. ஒரு பேச்சுக்குன்னா என்ன வேணாலும் சொல்லல. எங்க தொட்டு பாருங்க பாப்போம். ஐயோ தம்பி சார் நான் தெரியாம சொல்லிட்டேன் சார். சார் சொல்றது நம்புங்க சார். சுபனா உங்க பாடிக்கார பாருங்க. அண்ணா சீக்கிரம் வாண்ணா. அண்ணா எஸ் மேம். அண்ணா இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா நான் எப்படி படிக்கிறது? நான் எங்கேயும் போக மாட்டேன், யாரும் இங்க வரவும் மாட்டாங்க. கொஞ்சம் தள்ளி இருங்கண்ணா, என்ன நிம்மதியா படிக்க விடுங்க. சாரி மேடம். ஐயோ, அனு ஏண்டி இவ்ளோ லேட்டு? எக்ஸாம்க்கு படிக்கணும்னு சீரியஸ்னஸ் இல்லையா உனக்கு? ஏய், அதுக்கேண்டி இப்படி எரிஞ்சு விழற? என்னாச்சு உனக்கு? சாரி ரம்யா, வேற என்னமோ எரிச்சல். சரி விடு, எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு, அத சொல்லி தரியா? அப்படி என்ன எரிச்சல்? நீ வா, அந்த பக்கமா போய் படிக்கலாம். ஐயோ விடு அனு, அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும், நாம நம்ம வேலையை பார்ப்போம். கரெக்ட் மேடம். சொல்லனு, உனக்கு என்னடி இப்ப டவுட்? இதான். ஏய், இதெல்லாம் எதுக்குடி படிக்கிற? கேஸ் ஸ்டடிஸ் இருக்குல்ல, அதை மட்டும் படி, அதுவே போதும். அண்ணா, இப்படி நீங்க எங்களே பாத்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ப்ளீஸ்ண்ணா, வேற எங்கேயாச்சும் போய் நில்லுங்க. ஓகே மேடம். அனு, அந்த தாளை என்ன பண்ண? தாளா? எது? அதாண்டி அந்த ஆட்டோ டிரைவர் தந்தார்ல, அந்த துண்டு சீட்டு. ஓ, அதுவா? தெரியல, எங்கேயாச்சும் தூக்கி தூர போட்டிருப்பேன். அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? அதுவும் சரிதாண்டி, அத போய் இப்ப எதுக்கு நம்ம யோசிக்கணும்? சரி வா, அதெல்லாம் மறந்துட்டு படிக்கிற வழியை பார்ப்போம். சரியான ஆல்ரெடி நீ. அத நானே மறந்துட்டேன், நீதான் இப்போ கேட்ட. கடைசியில எனக்கு அட்வைஸ் பண்றியா? சரி சரி, எக்ஸாம் தான் முக்கியம், படி. அந்த கடைசி சாப்டர் இருக்குல்ல, அத முதல்ல படி. ஆனா அனு, அது எப்படி உன் கைக்கு வந்துச்சு? என்கிட்ட கேட்டா யாரோ யாருக்கோ என்னமோ எழுதிருக்காங்க, அது தவறதெல்லாம் என்கிட்ட வந்துருச்சு, அவ்வளவுதான். இங்க பாரு ரம்யா, சூர்யா சார் இருக்கிற வரைக்கும் நான் யாருக்கும் எதுக்கும் பயப்படுறதே இல்லை, புரியுதா?